ஒரு வியாபாரம் பண்றேன்னு சொன்னா முதலீடு செய்யணும். எந்த அளவுக்கு முதலீடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்கும் லாபம். முதலீடு கம்மியா போட்டு ஊருக்குள்ள சுத்தி இவ்வளவுதான் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். ஐயா இதுவே எனக்கு வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வரவு எட்டனா செலவு பத்தனா என்பதை நினைவு கூர்ந்து, ஏன்னா உலகத்தின் காரியம் ஓமைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து எவ்வளவுக்கு நாம கொள்முதல் செய்திருக்கிறோம், அதற்கு வேண்டிய செலவுகள் மொத்தம், இதனுடைய செலவு தொகை கணக்கிடணும். விற்பனை செய்ததில் எவ்வளவு வந்தது? கொஞ்சம் தான் வந்தது, நஷ்டம் இல்லையா? ஒருவருக்கு இப்போ 100 ரூபாய் கிடைச்சிருக்க, இப்போதைக்கு அது பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக கிடைக்கணும்னா ரீட்டெயில், ஹோல்சேல் அப்படின்னு கடைகள் இருக்கு. எப்படி அந்த கடைகள்லாம் வந்து வியாபாரம் ஆகுது? 1 ரூபாய் கிடைத்தால் போதும். சில பேர் 5 ரூபாய் கிடைக்க நினைப்பாங்க. 1 ரூபாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் என்ன பண்ணுவான்? 100 பேருக்கு விற்பான். அப்போ 100 ரூபாய் லாபம் இல்லையா? 5 ரூபாய் வரட்டும் ஒரு பொருள்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கினே இருப்போம். 5 ரூபாய் கூட வராது. இதுதான் ரீட்டெயில், ஹோல்சேல். நிறைய பேருக்கு தெரியாது. நாம் என்ன நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். சித்ரா கலான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பவானி இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். விஜயா கூட சொல்லியிருப்பேன், ரூத்து கூட சொல்லியிருப்பேன். கேட்கல. என்ன பண்ணுங்க? நீங்க வாங்குறது அப்படி மொத்த செலவு, விற்பனை, அந்த விற்பனையில் வருகின்ற வருமானம், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா லாபமா நஷ்டமா? ஏன் நஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். அப்ப நாம் என்ன பண்ணணும்? அளவு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். 300 ரூபாய் கிடைக்குது அப்படின்னாக்கா 150 ரூபாய் போதும். இப்போ 150 ரூபாய் என்ன செய்யணும்? அந்த பொருளை அதிகப்படுத்தணும், அளவை கொஞ்சம் உயர்த்தணும். இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? உங்களை கூப்பிடுவாங்க கட்டாயப்படுத்தி. அம்பிகா ஹோட்டல் பக்கத்துல மணிக்கடன் ஒன்று இருக்கு. அம்பிகா ஹோட்டல் மெயின்லயே இருக்கு மணிக்கடை. நிறைய பேர் மணிக்கடை தான் போவாங்க. ஏன்? அப்போ சாப்பாடு எவ்வளோ? 50 ரூபாய், 25 ரூபாய் மினி மீல்ஸ். அது தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சி, வெஜிடபிள் பிரியாணி, இன்னும் நிறைய கீரை சாதம் அப்படிலாம் வச்சிருக்காங்க. அந்த விலை கம்மி. நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி 25, 30. இன்னைக்கு சாப்பாடு அப்போ 40 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு சாப்பாடு 80 ரூபாய். பிரிஞ்சி 50 ரூபாய். மற்றதுலாம் தக்காளி, லெமன், சாம்பார்லாம் 40 ரூபாய். அப்போ என்ன செய்யறாங்க? அங்கதான் ஜனங்க போறாங்க. ஏன்? அதனுடைய தரம் நல்லா இருக்கு, சுவை நல்லா இருக்கு. அதனால ஜனங்க அங்கே போய் வாங்க. அப்போ என்ன பண்ண? அவங்க யாரும் கூப்பிடல, ஜனங்க தான் என்னோட சேர்த்து போய் வாங்கிட்டு வர்றது போறாங்க. ஆனா மற்ற வியாபாரம் பண்றவங்க கூவி கூவி தெருவா சுத்தி ஒன்ன வியாபாரம் ஆகலைங்க. ஏன்? அதுலயே உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கணும். எப்படி வரும்?